3-in-1 senior living apartment. 1. Senior citizen kana perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. டிவிஷன் பெஞ்ச் ஒரு ஆர்டரும் சிங்கிள் பெஞ்ச் ஒரு ஆர்டரும் போட்டால் தமிழக அரசே அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்துருக்கணும் ஆக்சுவலாக. அது ஒரு கிரவுண்டு. ரெண்டாவது ப்ரெஸ் மீட் அமுதா, வருவாய்த்துறை செயலர் அமுதா, டிஜிபி, ஏடிஜிபி, ஹெல்த் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி கொடுத்த ப்ரெஸ் மீட், அது ஒரு சிக்கலாக இருக்குது. அது எப்படி நீங்கள் விசாரணை நடக்கும்போது எப்படி நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கலான்றது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக மாறி இருக்குது. இப்போது சிடி நிர்மல்குமாரோ, புஷி ஆனந்தோ, ஆதவ் அர்ஜுனாவோ இதில் ஒரு சிலர் தலைமறைவாக இருந்தாலும் இப்போ ஆதவ் அர்ஜுனா வெளியில் பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஏற்கனவே ஒரு எக்ஸலத்தில் பதிவிட்ட வழக்குகளும் அவர் மீது இருக்கிறது. ஆனால் வெளியே நடமாடக்கூடியவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் அரசாங்கம் ஏன் எடுக்காமல் இருக்குது? இல்லை, இனிமேல் எடுக்க முடியாதுங்க. வழக்கு இப்போ சிபிஐக்கு போயிடுச்சு. சிபிஐக்கு போகிறதுக்கு முன்னால் ஏன் எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா அது நியாயமான கேள்வி. நான் எங்கே இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்தாங்க, மருத்துவ குழுக்கள் அனுப்பப்பட்டன, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள், காயப்பட்டவங்களுக்கெல்லாம் கூட நிவாரண உதவி கொடுத்தாங்க, மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் மொபிலைஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணவங்க எங்கே கோட்டை விட்டுட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாறும் கண்டிப்பாக அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இந்த விவகாரத்தில், விஜய் விவகாரத்தில் நம்பர் 1 குற்றவாளி விஜய் தான். 90% விஜய் தான் காரணம். அவருடைய தன்முனைப்பு, அவருடைய தற்கூரித்தனத்தால் தான் இந்த படுகொலை நடந்தது. இதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேணாம். நம்பர் 2 குற்றவாளி புத்தி கட்டு போன பொதுமக்கள். எவ்வளவு சட்டங்கள் இருந்தாலும் தனி மனிதன் திருந்தலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்பர் 3 தமிழக அரசு. அந்த இடத்துல பர்மிஷனை கொடுத்துடக்கூடாது ஈரோடு கலெக்டரும் எஸ்பி. அஃப்கோர்ஸ் இது தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவு. எல்லா சிபிஐ என்கொயரியுமே சம்மந்தப்பட்ட மாநிலங்களுக்கு பின்னடைவு. நீங்களே விரும்பி சிபிஐ கொடுத்துருந்தீங்கன்னா அது பெருந்தன்மை. இப்போ அஜித்குமார் விவகாரத்தை கொடுத்த மாதிரி அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணீங்க, சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ போயிடக்கூடாதுன்னு பெரிய பெரிய வக்கீலை வச்சு ஆஜரானீங்க. 2 பேர் அதில் முன்னாள் அட்டார்னி ஜெனரல்ஸ் நம்முடைய முகுல் ரோத்தகியும் டாக்டர் அபிஷேக் மனு சிங்கும், இன்னொரு முன்னாள் மத்திய சட்ட அமைச்சர் கபில் சிபல். இவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 50 லட்சம் ஃபீஸ், அதிகபட்சம் 80 லட்சம் வரைக்கும் போகிறன்றாங்க. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே 1.5 கோடியிலேருந்து 2 கோடி செலவு பண்ணியிருக்கீங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் இது வராமல் தடுத்துருக்கணும். இதை நோக்கி போகுதுன்னா அது எதிர்கொண்டு தான் ஆகணும். இந்த வழக்கோட பேஸில் பார்த்தோம்னா ஏற்கனவே ஒருத்தர் பணத்திற்காக மனைவிக்கே தெரியாமல் அந்த வழக்கில் இன்வால்வ் ஆகிறாரு, கேஸெல்லாம் இது பண்ணுறாரு. பணத்துக்காக தான் என்னுடைய கணவர் இந்த விஷயத்த பண்ணார் அப்படின்னு சொல்லி பன்னீர்செல்வத்தினுடைய மனைவி காணொலி காட்சியில் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் செல்வராஜுங்கிறவருக்கு ஏடிஎம்கேக்காரங்க தான் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. எதுக்கு வாங்கினாங்கலாம் எனக்கு தெரியாதுன்னு ஸ்டேட்மெண்ட் பிறலாம் மாறிக்கிட்டே இருந்திருக்கு. இது எல்லா வகையிலையுமே இது எந்த அளவுக்கு பின்னப்பட்டிருக்குங்கிற ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 2 பேர் நாங்கள் கையெழுத்து போடலை, எங்களை மிரட்டி வாங்கிட்டாங்கன்னு, இன்னொருத்தர் அப்பாவே இல்லை, அவர் அப்பா தான் ஆனால் அது என்னோட வாழலான்னு இப்படிலாம் கதை அழகிறாங்க. இவங்க முதல்ல செஞ்சது பணம் வாங்கிட்டா அல்லது இப்போ செய்கிறது பணம் வாங்கிட்டா? ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழகத்தினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணி சார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜயோட விவகாரம் உச்சநீதிமன்றம் ஒரு சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவிட்டாச்சு. அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. ஓவராலாக கட்சியில் உள்ள ஒரு சிலர் இப்போ வெளியே தலைகாட்ட தொடங்கிட்டார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் மதுரை உயர்நீதிமன்றத்திற்கும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கும் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் எந்த மாதிரி சார் பார்க்குறீங்க? இப்போ ஒரு புது குழு கூட அமைச்சிட்டாங்க. ஆமாம்மா, இஷ்யூ செட்டில் ஆகிடுச்சு. உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அருணா ஜெகதீசன் கமிட்டியும் சஸ்பெண்டடு. ஒரு சிறப்பு புலனாய்வு குழு சிபிஐ டைரக்டர் நியமிப்பார்னு சொல்லிட்டாங்க. சிபிஐ விசாரணை பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அதை எஸ்ஐடி உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தகி தலைமையிலான ஒரு 3 பேர் கொண்ட குழு மேற்பார்வையிடும், சூப்பர்வைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. தமிழக அரசுக்கு இந்த விவகாரத்தில் எந்த பங்கும் இல்லை என்று முற்றிலுமாக உச்சநீதிமன்றம் முடிவு செய்துவிட்டது. சென்னை தனி நீதிபதி அவர்கள் எஸ்ஐடி போட்ட அந்த தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் அவர் தனக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத விஷயத்தில் தலையை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது, மதுரை அமர்வில் 2 நீதிபதிகள் ஒரு தீர்ப்பும் இங்கே இருக்கக்கூடிய நீதிபதி ஒரு தீர்ப்பும் கொடுத்தது ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறது. ஏன்னா சிபிஐ விசாரணை கோரி கொடுத்த தீர்ப்பில் தேவையில்லை என்று டிஸ்மிஸ் பண்ண மதுரை பெஞ்சு அந்த டிஎஸ்பி விசாரணையை தொடரலான்னுச்சு. ஆனால் அதே நாளன்று தனி நீதிபதி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பிரின்சிபல் சீட்டில் இதில் வழக்கு விசாரணையில் முன்னேற்றம் இல்லை, அதனால் நான் எஸ்ஐடி போடுறேன் அப்படின்னு தமிழக காவல்துறையோட ஐஜியை வச்சு போட்டார். இதுவே முரண்பாடாக இருக்குது.
டிவிஷன் பெஞ்ச் ஒரு ஆர்டரும் சிங்கிள் பெஞ்ச் ஒரு ஆர்டரும் போட்டால் தமிழக அரசே அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்துருக்கணும் ஆக்சுவலாக. அது ஒரு கிரவுண்டு. ரெண்டாவது ப்ரெஸ் மீட் அமுதா, வருவாய்த்துறை செயலர் அமுதா, டிஜிபி, ஏடிஜிபி, ஹெல்த் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி கொடுத்த ப்ரெஸ் மீட், அது ஒரு சிக்கலாக இருக்குது. அது வந்து எப்படி நீங்கள் விசாரணை நடக்கும்போது எப்படி நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கலான்றது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக மாறி இருக்குது. ஸோ மாநில அரசுடைய கவனக்குறைவால் தான் இந்த தவறு நடந்திருக்குன்னு நான் பார்க்கிறேன். இவர்களே ஒரு சிறப்பு புலனாய்வு குழு தமிழக அரசே அல்லது சிபிசிஐடி விசாரணைக்கோ உத்தரவிட்டிருந்தால் இது நடந்திருக்காது. எனவே அது முடிஞ்சு போச்சு. இப்போ சிபிஐ தன்னுடைய விசாரணை விரைவில் தொடங்க இருக்கிறது. இதுதான் லேட்டஸ்ட்டு. விஜய் கட்சியிலேருந்து ஒவ்வொருவராக வெளியே தலை காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். புசி ஆனந்த் வந்துட்டார், மற்றவர்களும் வருவார்கள் என்று பேசப்படுகிறது. இப்போது சிடி நிர்மல்குமாரோ, புஷி ஆனந்தோ, ஆதவ் அர்ஜுனாவோ, இதில் ஒரு சிலர் வந்து தலைமறைவாக இருந்தாலும் இப்போ ஆதவ் அர்ஜுனா வெளியில் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஏற்கனவே ஒரு எக்ஸலத்தில் வந்துட்டு பதிவிட்ட வழக்குகளும் அவர் மீது இருக்கிறது. ஆனால் வெளியே நடமாடக்கூடியவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் அரசாங்கம் ஏன் எடுக்காமல் இருக்குது? இல்லை, இனிமேல் எடுக்க முடியாதுங்க. வழக்கு இப்போ சிபிஐக்கு போயிடுச்சு. சிபிஐக்கு போகிறதுக்கு முன்னால் ஏன் எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா அது நியாயமான கேள்வி. ஆனால் அந்த கேள்வியை நீங்கள் அரசிடம் தான் கேட்க வேண்டும். என்கிட்ட கேட்டு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இந்த சம்பவம் நடந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு இடையில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் இருந்தது. அந்த 15 நாட்களில் வந்து இவங்க அந்த மாவட்ட செயலாளர் ஒருத்தராக கைது செஞ்சதை தவிர வேறு யாரையுமே ஒன்றுமே பண்ணல. எங்கேயுமே கைது நடவடிக்கை, எந்த கைது நடவடிக்கையுமே இல்லை. சும்மா இந்த இதில் பதிவு போட்டவனுங்களை தனி நீதிபதிக்கு எதிராக பதிவு போட்டவங்கள உள்ள தூக்கி வச்சாங்களே ஒழிய மற்றபடி உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயோட கட்சியிலேருந்து யாரையுமே அவங்க கைது பண்ணலை. அது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு தான். அது என்னன்றது புரிஞ்சுக்க முடியல. கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்குது, அதை நம்ம எதையுமே வந்து வெளிப்படையாக பேச முடியாது. இப்போ தமிழக அரசுக்கு இதில் எந்த ரோலுமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து அது வெறும் எஸ்ஐடி மட்டும்தான் ஸ்டே பண்ணாங்கன்னு பார்த்தா அருணா ஜெகதீசன் கமிட்டியும் ஸ்டே பண்ணியாச்சு. அப்போ அரசுக்கு இதில் எந்த பங்குமே கிடையாது. கம்ப்ளீட்டாக இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மாற்றிடுச்சு. இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எந்த அளவுக்கு எதிரானது ஆதரவானதுன்ற விவாதங்கள் எழத் தொடங்கியிருக்கிறேன். அந்த விவாதங்கள் எழுவது இயல்பு என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இது தவறு என்று ஒருவேளை ஒப்புக்கொண்டாலும், கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்று ஒருவேளை ஒப்புக்கொண்டாலும், நான் ஒப்புக்கொள்ளவில்லை, ஒருவேளை அப்படி ஒரு முடிவு எட்டப்பட்டாலும் இதற்கு காரணம் யார்? மாநில அரசு தான். மாநில அரசு சிறப்பாக செயல்பட்டிருந்தது. அதாவது அன்றைக்கு சம்பவம் நடந்த உடனே முதலமைச்சர் முதல் 6 மணி நேரத்திலேயே நல்ல திறம்பட செயல்பட்டார், நல்ல நடவடிக்கைகள் எடுத்தார், தலைமைச் செயலகத்துக்கு போனார், அண்டை மாவட்டங்களில் உள்ள மருத்துவ குழுக்கள் அங்கே உடனடியாக போக அனுமதி பணித்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா கரூர் ஒரு சின்ன டவுன், அங்கே இவ்வளோ பெரிய ட்ராஜடியை கரூர் ஜெனரல் ஹாஸ்பிட்டலால் தாங்க முடியாதுன்னு அண்டை மாவட்டங்களான சேலம், கோவை, திருச்சியிலேருந்துலாம் அங்கே வந்து மருத்துவ குழுக்கள் விரைவாக அனுப்பப்பட்டன. நிவாரண உதவி உடனடியாக வழங்கப்பட்டது. முதலமைச்சரே நேரில் போய் பார்த்தாரு. ஸோ அதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன், இவ்வளோ திறம்பட செயல்பட்ட முதலமைச்சர் ஒரு இடத்துல கோட்டை விட்டுட்டார், அதிகாரிகளும் கோட்டை விட்டுட்டாங்கன்றது என்னென்னா, இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது 8:30 மணிலேருந்து பாடிஸ் வெளியில் வருது. உண்மையிலே சொல்கிறேன், நான் அதை நண்பர்களுடன் அன்று புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் இருந்தேன். இந்த விவாதம் ரத்து செய்யப்பட்டு இந்த சம்பவத்தை தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்த போது என் மனதில் பட்டது, நாங்கள் இது நண்பர்களிடமும் பகிர்ந்து கொண்டது, இந்த வழக்கு நிச்சயம் ஏதாவது ஒரு கட்டத்தில் சிபிஐக்கு போகும். நிச்சயம் இந்த வழக்கு ஒரு கட்டத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கதவை தட்டும். அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு உயர்மட்ட விசாரணைக்கு, அது சிபிஐ விசாரணையோ அல்லது அதற்கும் மேற்பட்ட உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற அல்லது பணியில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை வைத்தோ விசாரணைக்கு உத்தரவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மாநில அரசே அதற்கு முன்பாக முந்திக்கொண்டு ஏதாவது பெரிதாக செய்துவிட வேண்டும் என்று தான் நான் கருதினேன். இது குறித்தும் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களிடம் நான் வந்து ஓரளவுக்கும் பேசினேன். நான் எங்கே இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்தாங்க, மருத்துவ குழுக்கள் அனுப்பப்பட்டன, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள், காயப்பட்டவங்களுக்கெல்லாம் கூட நிவாரண உதவி கொடுத்தாங்க, மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் மொபிலைஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணவங்க எங்கே கோட்டை விட்டுட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாறும் கண்டிப்பாக அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல அவங்க கோட்டை விட்டாங்க. அவங்களே என்ன பண்ணியிருக்கணும் என்ன கேட்டிங்கன்னா, உயர்மட்ட சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கணும். சிபிசிஐடி என்பது தமிழக காவல்துறையோட ஒரு சிபிஐ மாதிரி, லோக்கல் சிபிஐ. சிபிசிஐடி உயர்மட்ட விசாரணை, இப்போ இருக்கக்கூடிய ஐஜியோ அல்லது ஏடிஜிபியோன்னு நினைக்கிறேன், அவர்கள் தலைமையிலே ஒரு விசாரணைக்கு, சிபிசிஐடி விசாரணைக்கு, உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தால் அப்புறம் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் நடத்தியிருக்கக்கூடாது. ரொம்ப வதந்திகள் பரவுது, அதை தடுக்க தான் நடத்தணும்னா, வதந்தி பரவுதுன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போங்க. நீங்கள் உட்காந்து விலாவாரியாக விளக்கம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கிரவுண்ட்ஸில் தான் கடந்த காலங்களில் சிபிஐக்கு போயிருக்கு என்பது தமிழக அரசுக்கு அனுபவம் இருந்தும் அவர்கள் பாடம் கற்க மறுத்து விட்டார்கள். உதாரணத்துக்கு 2021 அண்ணாமலை வந்தோன்னே பண்ண நம்பர் 1 அட்டுவடியும் மைக்கேல் பட்டியில் வந்து மதமாற்றம் நடக்குதுன்னு பெண்கள் பள்ளியில் குற்றம் சுமத்தி எங்கள் ஒரு பெண் 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண் குழந்தை இறந்த வழக்கில்
ஏன் சிபிஐக்கு போச்சுன்னா, அந்த மாவட்ட எஸ்பி லேடி ஆஃபீஸர் அவங்க, அந்த அம்மா, அவங்க அந்த சம்பவம் நடந்த ஒரு நாள் பொறுத்தோ 2 நாள் பொறுத்தோ இங்கே மத மாற்றமே நடக்கலைன்னு சொன்னாங்க. அந்த கிரவுண்ட்ஸில் தான் மதுரை பெஞ்ச் வந்து அதை சிபிஐக்கு மாற்றுது. நீங்கள் எப்படி வழக்கு விசாரணை 2 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே நீங்கள் எப்படி சிபிஐ இதில் வந்து மத மாற்றம் இல்லைன்னு எதை வச்சு நீங்கள் சொல்லுவீங்கன்னு கேட்டு தான் சிபிஐக்கு மாற்றப்பட்டது. ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமிநாதன் மாற்றினார். அஃப்கோர்ஸ் சிபிஐ வந்து அதுக்கு பிறகு 3 வருஷம் பொறுத்து அங்கே மத மாற்றம் நடக்கலைன்னு சொல்லிட்டாங்க, அது வேறு. 2வது விஷயம், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலில் வந்து சென்னை மாநகர ஆணையாளர் அருண் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒருவர் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காருனப்ப எந்த அடிப்படையில் நீங்கள் ஒருத்தர் தான் சம்மந்தப்பட்டாங்கன்னு ஆரம்ப கட்டத்தில் சொல்லுவீங்கன்னு தான் எஸ்ஐடிக்கு மாற்றுது. பட் அஃப்கோர்ஸ் எஸ்ஐடி தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளை வச்சு தான் பண்ணாங்க. பட் சென்னை மாநகர காவல்துறையிடமிருந்து அந்த வழக்கு எஸ்ஐடிக்கு போனதுக்கு காரணமும் இதே பிரச்சனை. அதாவது வழக்கின் ஆரம்ப கட்டத்தில் ஒருவர் தான் குற்றம் செய்தார் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்னு கேட்டு தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் மாற்றுது. நான் 3வது இஷ்யூ இது நடக்குது. இவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கும் போது வருவாய்த்துறை செயலர், உள்துறை செயலர், டிஜிபி, ஏடிஜிபி, சுகாதாரத்துறை செயலாளர், அப்புறம் மின்வாரி அதிகாரிகள்லாம் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு காமிக்கிறாங்க. அது கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து வதந்தி பரப்புறதை தடுக்கணும்னு. வதந்தி பரப்புறதை தடுக்கிறதுக்கு வழி இது கிடையாது. அருணா ஜெகதீசன் கமிட்டியும் டிஎஸ்பி விசாரணை நடக்கும்போது நீங்கள் எப்படி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் டீட்டெயிலாக கொடுப்பீங்க? வதந்திகளை நம்ப வேணாம், முழு உண்மை விசாரணையில் தெரிய வரும், ஆதாரமற்ற செய்திகளை பரப்புபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸை சீஃப் செக்ரட்டரி கொடுத்துருந்தாரு அல்லது டிஜிபி கொடுத்துருந்தாருன்னா இந்த சிக்கல் வந்திருக்காது. ஏன்னா இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் அங்கே போகிறதுக்கு ஒரு காரணம். அப்போ ஒன்று சிங்கிள் ஜட்ஜோட ஆர்டரு, இன்னொன்று இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு. ஓவராலாகவே வந்து இங்கே வந்து நடைபெற்ற இந்த சம்பவங்களை வந்து இந்த கடந்த காலங்கள்லேருந்து அரசு பாடம் கற்க மறுத்ததால் வந்த வேணா இது. அது இந்த யானை தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி இவங்களே அரசே தான் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிச்சு. இந்த விவகாரத்தில், விஜய் விவகாரத்தில் நம்பர் 1 குற்றவாளி விஜய் தான். 90% விஜய் தான் காரணம். அவருடைய தன்முனைப்பு, அவருடைய தற்குறித்தனத்தால் தான் இந்த படுகொலை நடந்தது. இதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேணாம். நம்பர் 2 குற்றவாளி புத்தி கட்டு போன பொதுமக்கள். எவ்வளவு சட்டங்கள் இருந்தாலும் தனி மனிதன் திருந்தலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்பர் 3 தமிழக அரசு அந்த இடத்துல பர்மிஷனை கொடுத்துடக்கூடாது, ஈரோடு கலெக்டரும் எஸ்பியும். பட் நம்பர் 1 பாத்தியதார் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் தான். இதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, திமுக அரசு மீது நமக்கு 1000 விமர்சனம் இருந்தாலும் இந்த விவகாரத்தில் திமுக அரசு செய்யாத பாவத்துக்கு பழியை சுமக்குது. இது எதுக்கு இது உங்களுக்குன்ற நான், நீங்கள் எதுக்கு ஏதோ ஒரு தப்பை செஞ்சுட்டு பழி சுமந்தா பரவாயில்ல, செய்யாத தப்புக்கு நீங்கள் எதுக்கு பழி சுமக்குறீங்க? அன்றைக்கி நைட்டு அல்லது மறுநாள் காலையில் 12 மணிக்கு நீங்கள் ஹை லெவல் சிபிசிஐடி என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்திருக்காங்க. வழக்கில் வந்துட்டு மாதம் வந்து அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகளும் வந்துட்டு இருக்கக்கூடாது, வேறு நபர்கள் தான் இருக்கணும்னு சொல்லி இவ்வளவு மைனூட்டாக வந்துட்டு உச்சநீதிமன்றம் கொடுப்பதற்கான காரணம் இல்லைங்க. இந்த உங்களுடைய கேள்வியில் ஒரு விவரப்பிழை இருக்குது. தமிழகத்தை சார்ந்த அதிகாரிகள் இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் அஜித் ரஸ்தகி அவர் தலைமையிலான குழு, அதில் 2 பேர் மெம்பர்ஸ், 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், நாட் லெஸ் தேன் த ரேங்க் ஆஃப் ஐஜியாக இருக்கலாம், ஏடிஜிபியாக இருக்கலாம், டிஜிபியாக கூட இருக்கலாம். அவங்க தமிழ்நாடு கேடராக இருக்கணும், ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கக்கூடாது. தமிழ்நாடு கேடர், பட் தே மஸ்ட் பி அவுட் சைடு தமிழ்நாடு. அப்படி பார்த்தா அஸ்ரா கார்கே அவுட் சைடு தமிழ்நாடு தான், ஆனால் அவரை போட முடியாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி எஸ்ஐடி இருந்ததால் அவரை போட முடியாது. வேறு எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க, நாட் லெஸ் தான் ஐஜி, அது ஏடிஜிபி ரேங்கில் கூட இருக்கலாம். அது எனக்கு தெரிஞ்சு ஒரு நேர்மையான தீர்ப்பாக தான் எனக்கு நான் பார்க்குறேன். ஏன்னா வெறும் சிபிஐக்கு மட்டும் அவங்க கொடுக்கல. இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த சிபிஐ டைரக்டர் வில் கான்ஸ்டிடியூட் அ டீம். சிபிஐ இயக்குனர் தனக்கான ஒரு விசாரணை குழுவை அமைத்து இந்த வழக்கு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். இமீடியட்டாக கரூர் போலீஸில் இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் சிபிஐக்கு கொடுக்கணும். இந்த குழுவை எஸ்ஐடி மானிட்டர் பண்ணும். அந்த எஸ்ஐடியில் ரிட்டையர்ட் ஜட்ஜை தவிர, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை தவிர 2 பேர் டிஎன் கேடர், பட் அவுட் சைட் தமிழ்நாடு. தவறு நடக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு தவறு நடக்க வாய்ப்பு இல்லை. யாரும் இதில் பழி சொல்ல முடியாது, யாரும் வேறு விதமான நோக்கங்களை கற்பிக்க முடியாது. அஃப்கோர்ஸ் இது தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவு. எல்லா சிபிஐ என்கொயரியுமே சம்மந்தப்பட்ட மாநிலங்களுக்கு பின்னடைவு. நீங்களே விரும்பி சிபிஐ கொடுத்துருந்தீங்கன்னா அது பெருந்தன்மை. இப்போ அஜித்குமார் விவகாரத்தை கொடுத்த மாதிரி அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணீங்க, சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐக்கு போயிடக்கூடாதுன்னு பெரிய பெரிய வக்கீலை வச்சு ஆஜரானீங்க. 2 பேர் அதில் முன்னாள் அட்டார்னி ஜெனரல்ஸ், நம்முடைய முகுல் ரோத்தகியும் டாக்டர் அபிஷேக் மனு சிங்கும், இன்னொரு முன்னாள் மத்திய சட்ட அமைச்சர் கபில் சிபல். இவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 50 லட்சம் ஃபீஸ்,
அதிகபட்சம் 80 லட்சம் வரைக்கும் போருன்றாங்க. ஸோ அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே 1.5 கோடியிலேருந்து 2 கோடி செலவு பண்ணியிருக்கீங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் இது வராமல் தடுத்துருக்கணும். இதை நோக்கி போகுதுன்னா அது எதிர்கொண்டு தான் ஆகணும். உங்களுக்கு சிபிஐ விசாரணையில் வந்து பாதிப்பு இல்லைன்னு இப்போ கதை கட்டுறீங்களே. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் எதுக்கு போய் 50 லட்சம் 1 லட்சம் 1 கோடின்னு ஃபீஸ் கொடுத்து 3 வக்கீல், ஒரு வக்கீல் இல்லை 3 வக்கீல் எதுக்கு நிறுத்தி அதை தடுக்கிறதுக்கு பிரயத்தனப்பட்டீங்க? ரொம்ப அழகாக இதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேங்க, இந்த விவகாரத்தில் முதல் குற்றவாளி விஜய் தான். தான் செய்யாத பாவத்துக்கு தமிழக அரசு பழி சுமந்து கொண்டும் சரியான திட்டமிடல் இல்லாததால் இந்த பின்னடைவை சந்தித்து கொண்டும் இருக்கிறது. இந்த வழக்கோட பேஸில் பார்த்தோம்னா, ஏற்கனவே ஒருத்தர் பணத்திற்காக மனைவிக்கே தெரியாமல் வந்துட்டு அந்த வழக்கில் வந்துட்டு இன்வால்வ் ஆகுறாரு, கேஸெல்லாம் இது பண்ணுறாரு. பணத்துக்காக தான் என்னுடைய கணவர் இந்த விஷயத்த பண்ணார் அப்படின்னு சொல்லி பன்னீர்செல்வத்தினுடைய மனைவி வந்துட்டு காணொலி காட்சியில் வந்து பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து செல்வராஜுங்கிறவருக்கு வந்துட்டு ஏடிஎம்கேக்காரங்க தான் கெழுத்து வாங்கியிருக்காங்க. எதுக்கு வாங்கினாங்கலாம் எனக்கு தெரியாதுன்னு ஸ்டேட்மெண்ட் வந்து இப்பெல்லாம் வந்து மாறிக்கிட்டே இருந்திருக்கு. இது எல்லா வகையிலுமே இது எந்த அளவுக்கு பின்னப்பட்டிருக்குங்கிற ஒரு விஷயம் தான். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 2 பேர் வந்து நாங்கள் கையெழுத்து போடலை, எங்களை மிரட்டி வாங்கிட்டாங்கன்னு, இன்னொருத்தர் வந்து அப்பாவே இல்லை, அவர் அப்பா தான் ஆனால் என்னோட வாழலன்னு இப்படிலாம் கதை அழகிறாங்க. இவங்க முதல்ல செஞ்சது பணம் வாங்கிட்டா அல்லது இப்போ செய்கிறது பணம் வாங்கிட்டா? ஒரு பிரச்சனை வந்துருச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கு இவங்க மனுதாரர் இல்லை, இவங்களை மிரட்டி வாங்கிட்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அதை எப்போ சொல்கிறாங்கன்னா இப்போ சொல்கிறாங்க. ஒரு வழக்கில் தீர்ப்பு விசாரணை முடிஞ்சு வாத பிரதிவாதங்கள் முடிஞ்சு தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கப்பட்ட பிறகு தீர்ப்பை படிக்கிற அன்னைக்கு இந்த மாதிரி இஷ்யூஸை கிளப்பிட்டிங்கன்னா அது எடுப்படாது. சிவாஜி படத்துலையோ அல்லது தமிழ் சினிமாவில் வர மாதிரி ஜட்ஜையா உட்காந்து சீட்டில் உட்காந்து தீர்ப்பை படிக்க ஆரம்பிக்கும் போது, தூக்கு தண்டனைக்கு போய்க்கும் போது, தீர்ப்புன்னு போது ஓடி வருவான் ஒருத்தன், மை லார்ட் எனக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் கையில் கிடைச்சு, அப்படியா உடனே அவரை கூண்டில் ஏற்றுங்கள். அவர் கடன்னு சொன்னோம், அது பொய் வழக்கு தள்ளுபடி செய்கிறேன்னு தூக்கு தண்டனைக்கு போக இருந்தவர், தூக்கு மாடிக்கு போக இருந்தவர் விடுதலையாகி வெளியில் வந்து பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கட்டி பிடிச்சிப்பார். இதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும். புரியுதுங்களா நான் சொல்கிறேன்? இப்போ நான் கேட்குறேன், இதில் உண்மை கூட இருக்கலாம், நான் மறுக்கல. ஜட்ஜ் அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கார் தீர்ப்பை வாசிக்கும் போது, ஜஸ்டிஸ் மகேஸ்வரி, நம்முடைய வில்சன் இந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப கிளப்பும் போது, லுக் மிஸ்டர் வில்சன், திஸ் இஸ் நாட் ஆஃப் மச் இம்பார்ட்டன்ஸ் டு அஸ் பிகாஸ் தேர் ஆர் அதர் பெட்டிஷன்ஸ் ஆல்சோ. அதாவது நீ திரும்ப திரும்ப நீங்கள் சொல்கிறீங்க காசு வாங்கிட்டு அல்லது ஏமாற்றிட்டு மனு போட்டான்னு, இது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததில்லை. ஏன்னா வேறு சில மனுக்களும் சிபிஐ விசாரணை கேட்டு வந்திருக்குது. அதனால் இவங்களது போலினாலும் இந்த தீர்ப்பை எந்த விதத்திலும் அது பாதிக்காதுங்கிறது. நான் இன்னொன்று சொல்கிறேன், எல்லா வக்கீலுக்கும் இது தெரியும், ஒரு சாதாரண வக்கீலுக்கு கூட இது தெரியும். நான் ஒன்றும் வக்கீல் கிடையாது. குறைஞ்சபட்ச ஒரு அனுபவத்தின் அடிப்படையிலும் ஒரு சொற்ப சட்ட அறிவின் அடிப்படையிலும் நான் சொல்கிறேன். கோர்ட்டில் அதுக்கு தட்டு இன் சுப்ரீம் கோர்ட் 5 பெட்டிஷன்ஸ், அதில் 2 பெட்டிஷனர்ஸ் வந்து தீர்ப்பை கொடுக்குற அன்னைக்கு இந்த பிரச்சனையை கிளப்புறாங்கன்னா கோர்ட் எப்படி அதை பார்க்குன்னா, நீ என்ன சொல்கிற, அன்னைக்கு எனக்கு மிரட்டி வாங்கிட்டாங்க, ஏமாற்றி வாங்கிட்டாங்க, கரெக்ட். இன்னைக்கு நீ இப்போ பேசுறது எந்த அளவு உண்மைன்றதை ஆராயணும். அன்னைக்கு சொன்னது காசு வாங்கிட்டு சொன்ன மாதிரி இன்னைக்கு சொன்னது காசு வாங்கிட்டு தான் நாளைக்கு பேசுனீங்கன்னா, அப்போ இதையும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டியது போன்ற முடிவை நோக்கி தான் அது போகும். இதில் 3ஆவதாக ஒரு பெட்டிஷனர் என்ன சொல்கிறாரு, அது மீடியா சரியாக போடல. அங்கே லோக்கலில் இருக்க திமுக நிர்வாகி ஒருத்தர், லோக்கல் டிஎம்கே ஃபங்க்ஷனரி, எனக்கு பணம் கொடுக்குறேன், காசு கொடுக்குறேன், நீ வந்து கேஸு போடாத, வாபஸ் வாங்கன்னு சொன்னார்ன்றார். அப்போ அந்த கேஸும் வருது, எல்லாமே வருது. நான் என்ன சொன்னேன், இதையும் நீங்கள் சிபிஐ, இந்த இப்போ 2 பேர் பல்ட்டி அடிச்சிருக்காங்க, அதையும் சிபிஐ கூடணும். இன்னொன்று, இந்த 2 பேர் சொல்கிறது அதிகபட்சம். நான் என்ன சொன்னேன் சார், உங்களுக்கு வந்து இது உண்மைன்னு வச்சுக்கிட்டா கூட இந்த ஸ்டேஜில் ஒன்றும் பண்ண முடியாது. நம்பர் 2, இது உண்மையானு கண்டுபிடிக்கிறதுக்கும் சிபிஐ வேணும். ஏன்னா உன்னோட நம்பகத்தன்மை என்பது நீ முதல்ல கையெழுத்து போட்டு எதுக்கு போடலன்ற. இன்னொன்று, ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்க, என் புருஷன் வந்து குழந்தைய பெற்றாரு, ஆனால் அவர் வந்து 8 வருஷமாக எங்கள் கூட இல்லைன்றார். நான் கேட்குறேன், 8 வருஷமாக இல்லாட்டியும் ஒரு அப்பான்றவர் அப்பா தான். ஃபாதர் இஸ் அ ஃபாதர். இது உங்கள் பிரச்சனை. ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு குழந்தை. அம்மா என்ன சொல்கிறாங்க, என் புருஷன் என்னை விட்டு ஓடிட்டாரு, குழந்தைய பார்க்க கூட ஒரு வரதுக்கு இல்லை, எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டாரு. எழுதி கொடுக்குறதாலெல்லாம் ஒருத்தனோட ரத்த உறவோ அல்லது வந்து தார்மீக உரிமையோ இல்லாமல் போயிடாது. ஆஸ் அ ஃபாதர் அவர் இன்னமும் ஹி கேன் கிளைம் ஹிஸ் ரைட்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்பையும் இது நீங்கள் சொல்லக்கூடியது மாதிரி அது உண்மையாக இருந்தாலும் இந்த கிரவுண்ட்ஸ்லாம் தீர்ப்பு ஒன்றும், அதுவும் இந்த வாத பிரதிவாதங்கள் முடிஞ்ச பிறகு மாறுறதுக்கு அவசியம் கிடையாது. ஆனால் ஜட்ஜி தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறத நாங்கள் விசாரிக்கணும், ஃபார்மலாக பெட்டிஷனை போடுங்க. 2வது, அப்படியே இருந்தாலும் இந்த டசன் மச் அவர் சொன்ன வார்த்தை அது வந்து தீர்ப்பில் இல்லை, அன்றைக்கி ஓரல் ரிமார்க்கு லைவ்லால் டைரெக்டாக ரிப்போர்ட் ஆச்சு ரியல் டைமில். வில்சன் திரும்ப திரும்ப இதை பேசும்போது ஜட்ஜி சொன்னது என்னென்னா, லுக் மிஸ்டர் வில்சன், திஸ் இஸ் நாட் ஆஃப் மச் இம்பார்ட்டன்ஸ் பிகாஸ் தேர் ஆர் அதர் பெட்டிஷன். நான் இன்னொன்று சொல்கிறேன் பாஸ், உங்களுக்கு இந்த பெட்டிஷன்ஸே இல்லாட்டி கூட சுவமோட்டோவாக கோர்ட்டு சிபிஐக்கு ஆர்டர் பண்ணலாம்.
கோர்ட்டே வந்துட்டு கோர்ட்டே ஆர்டர் பண்ணலாம். ஏன்னா இங்கே அவ்வளோ குளறுபடி நடந்திருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, சென்னை பெஞ்சு, மதுரை பெஞ்சு. மதுரை பெஞ்சில் 2 ஜட்ஜஸ் வந்து சிபிஐ விசாரணை வேணாம், லோக்கல் டிஎஸ்பி விசாரணையே போதும். சென்னை பெஞ்ச் என்ன சொல்லுது, டிஎஸ்பி விசாரணை ஆமாம் வேகத்தில் இருக்குது, தொய்வாக இருக்குது, எஸ்ஐடி போடுறேன்ற. ஒரே நாளில் டிவிஷன் பெஞ்ச் ஒரு ஆர்டரும் சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டரும் போட்டால் எதை ஃபாலோ பண்ணுவேன்? அது தனி கட்சி ஒரு தலைவர் மேலே விமர்சனம் வேற, நீதிமன்றம் வேற கருத்துக்களை வேற பதிவு. அதுவும் வந்து அதிகப்படியானது. அது வந்து நீதிமன்றத்தோட ஸ்கோப்புக்குன்னுவாங்க, ஆளுகைக்கு அப்பாற்பட்டது. முதல்ல ஒரு பெட்டிஷனரும் இல்லை, அவர் மீதான அத்தகைய கருத்துக்களை நீதிமன்றம் தவிர்த்திருக்க வேண்டும். அதனால் அதுவும் இவங்களுக்கு எதிராக போயிருக்கு. அப்போ இங்கே எங்களுக்கு நீதி கிடைக்காதுன்னு அவங்க சொல்கிற வார்த்தை அப்படி தான் சுப்ரீம் கோர்ட் அதை பார்க்கணும். நான் அதை தான் சொல்கிறேங்க, இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு அதிகாரிகளோட அதிக பிரசங்கித்தனத்தால் 3 வழக்குகள், அதில் 2 வழக்கு சிபிஐக்கு போயிருக்கு, 1 வழக்கு எஸ்ஐடிக்கு போயிருக்கு. கோர்ட் மானிட்டர்டு எஸ்ஐடி, அஃப்கோர்ஸ் மாநில காவல்துறை அதிகாரிகளை வச்சு. அதிகாரிகளுடைய தவறாலையும் அதிக பிரசங்கித்தனத்தாலையும் தங்களுடைய கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் மறுக்கிற அணுகுமுறையாலும் 3 வழக்குகள் சிபிஐக்கு போய், 2 சிபிஐக்கு 1 எஸ்ஐடிக்கு போயிருக்கு. அதாவது மாநில காவல்துறையிடமிருந்து 2 வழக்குகள் சிபிஐக்கும், 3வது வழக்கு அதுவும் மாநில காவல்துறை அதிகாரிகளை கொண்டதாக இருந்தாலும் அதனுடைய மானிட்டரிங் ஹைகோர்ட்டுக்கு போகுதுன்றதே டிஜிபிக்கு அவமானம், மாநில அரசுக்கு அவமானம். அப்போ 3 அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கின்றன, நீங்கள் பாடம் கற்றுக்கல. இதெல்லாம் கொடுமை என்னன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன் சார், தான் செய்யாத தவறுக்கு திமுக அரசு தண்டனையை பழியை அடைந்து கொண்டிருக்கிறது, அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இத்தனை நாட்கள் கடந்துடுச்சு, ஒரு 16 நாட்கள் வந்து ஒரு துக்கமாக அவர்கள் எடுத்துக்கிட்டார்கள். அதுக்கப்புறம் விஜய் போவதற்கான 17ஆம் தேதிங்கிறதெல்லாம் ப்ராசஸ்ல எல்லாமே போயிட்டு இருந்தது. ஆனால் அடுத்த கட்ட முயற்சிக்குள்ள இது வரைக்கும் சரி நாட்கள் கடந்தாச்சு, அடுத்த கட்ட முயற்சிக்குள்ள தீர்ப்புகளும் வந்துட்டு இருக்குது, சிபிஐ விசாரணையுமே அமைச்சாச்சு. ஏன் அடுத்த கட்ட முயற்சி இந்த கட்சி ஒரேடியாக வந்துட்டு ஒரு தொய்வான நிலையில் இன்னும் இருந்துட்டு இருக்கு? அது கட்சியே இல்லை, அதான் பிரச்சனை. அது ஒரு ரசிகர் மன்றமாகவும் அது இல்லை. மக்களோட பங்களிப்பு என்பது அந்த கட்சியில் அறவே இல்லை. மக்கள் பங்களிப்பே இல்லாமல் ஒரு அரசியல் கட்சியை ஒருத்தர் எப்படி நடத்த முடியுன்றதுக்கு விஜய் ஒரு சிறந்த உதாரணம், தாவேகா ஒரு சிறந்த உதாரணம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ அடி விழுந்தாலும், எவ்வளோ சிக்கல் வந்தாலும் ஒரு அரசியல் கட்சி திரும்ப 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 மக்கள்கிட்ட தான் வந்து நிற்கும், மக்கள்கிட்டயே வரல. மக்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, மக்களோட பங்களிப்பே அங்கே இல்லை. பாடம் கற்க விஜய் மறுக்கிறார். இந்த சீரியஸ்னஸ்ஸே அவருக்கு புரியல. இப்போ பாருங்கள், அவங்க என்ன சொன்னாங்க, போன வாரம் டிஜிபி ஒரு மெயில் வந்து லீக் ஆச்சு. அவர் கரூர் போகிறதுக்கு டிஜிபி கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. அதில் என்னென்ன நிபந்தனைலாம் விதிக்கிறாரு, 1 கிலோமீட்டருக்கு வந்து க்ரீன் காரிடார் மாதிரி இருக்கணும், யாருமே இருக்கக்கூடாதான், ப்ரெஸ்ஸை அலோவ் பண்ணக்கூடாதான், ஸ்பீட் பிரேக்கர் இருக்கக்கூடாதாம்மா, அமைக்கக்கூடாது, ஸ்பீட் பிரேக்கர் அமைக்கக்கூடாது, என் கட்சிக்காரனை யாரும் உள்ளே விடக்கூடாது, ஐடி கார்டு இருந்தால் தான் வரணும், அப்படி இல்லைன்னா லட்டி சார்ஜ் பண்ணுங்கள். ஏங்க என்னங்க இதெல்லாம், தன் சொந்த கேடரே லட்டி சார்ஜ் பண்ணுன்னு டிஜிபி கிட்ட எவனா லெட்டர் கொடுப்பானாங்க? செட் ப்ளஸ் பாதுகாப்பு அதை கொடுத்துருப்போங்க. பாதுகாப்பு வந்து போலீஸ் முடிவு பண்ண, உளவுத்துறை முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஒருத்தனுக்கு ஆபத்து இருக்கா இல்லையான்றதை உளவுத்துறை தான் முடிவு பண்ணோம். அவன் பாதுகாப்பு கொடுக்காம போங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை, அதை நம்ம யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு அணுகும், ஏங்க 1 கிலோமீட்டருக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஸ்டெரைல் ஜோன்ன்றார், 1 கிலோமீட்டர் க்ளீனாக இருக்குன்றார் இல்லையா, க்ரீன் காரிடார் சொல்லுங்கள். ஏங்க 1 கிலோமீட்டர் க்ரீன் காரிடார் அது மோடிக்கும் ஜனாதிபதிக்கும் தாங்க வைப்பாங்க, மற்றவங்களுக்குலாம் வைக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரதம மந்திரிக்கும் ஜனாதிபதிக்கு தான் வைப்பாங்க. ஜனாதிபதிக்கும் பிரதம மந்திரிக்கும் கொடுக்குற பாதுகாப்பு இவர் கேட்குறாரா? என்னங்க இது கதை இதெல்லாம்? நாளைக்கு பீச்சுக்கு வர்றாருன்னா பீச்சில் யாருமே நடமாடக்கூடாதுன்னு கேட்பாரா? மக்களை நம்பாத ஒருத்தன் எப்படிங்க தலைவனாக இருக்க முடியும்? நான் கேட்குறேன். மக்களுக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மக்களோட பங்களிப்பு அறவே இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி இயங்க முடியும் என்றால் அது விஜய் கட்சி தான். எப்படி ஒரு அரசியல் கட்சி என்பது அடிப்படையில் ஒரு பொது ஸ்தாபனம். நம்ம அடிக்கடி பேசுகிற மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் பேசிக்கலி a பப்ளிக் ஆர்கனைசேஷன். மக்கள் தான் உன்னுடைய அரண், மக்கள் தான் உன்னுடைய சொத்து. அந்த மக்களை ஒதுக்கிட்டு நீ நீங்கள் என்ன அரசியல் பண்ண போகிறீங்க? பாடம் கற்றுக்கல. சம்பவம் நடந்து இன்றைக்கி என்னங்க, இன்னையோட 5 நாள் ஆக போகுது, 5 நாளைக்கு மேலே ஆகுது. நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் மக்கள்கிட்ட போகவும் இல்லை. இப்போ இந்த தீர்ப்பு வந்த பிறகு தான் கொஞ்சம் உங்களுக்கு உயிர் வருது. அது வரையும் வாய் மூடி மௌனியாக இருந்தீங்க, நீதி வெல்லும்னு போடுறீங்க. ஒருத்தராக இப்போ தான் வெளியில் வராங்க. நீதி எப்போ வெல்லுதோ அது வென்றுட்டு போட்டோம். நீங்கள் என்ன பண்ணீங்க? தப்பு உங்கள் மேலே. 7 மணி நேரம் அந்த கூட்டத்தை காக்க வச்சது உங்கள் பொறுப்பு. எல்லா தப்பையும் நீங்கள் பண்ணிட்டு வந்து இன்றைக்கி வந்து மற்றவங்களை குறை சொல்கிறதுலையோ அல்லது வந்து நீதி வெல்லுன்றதுலையோ என்ன கதை? இன்னமும் நீங்கள் பாடம் கற்றுக்கலையே. அன்னைக்கும் பிரச்சனை சந்திக்கல, இன்னைக்கும் பிரச்சனை சந்திக்கல, என்னைக்குமே சந்திக்க மாட்டேன்றீங்க. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் நீங்கள் பார்க்குற நிகழ்வை
அதை பதிவு செய்கிறதுக்கான அனுமதியை கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் சொல்கிறேன் சார், இது விஜய் ரசிகர் மன்றமாக இருந்தால் நீ அதை செய்யலாம். அதை கேட்குற உரிமை யாருக்கு கிடையாது, ஒரு தனியார் அமைப்பு. ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னா மீடியா கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? அது என்ன அணுகுமுறை? அப்போ பர்மனெண்ட்டாகவே நீங்கள் உங்கள் அரசியல் வாழ்க்கையில் மீடியாவை பார்க்க மாட்டீங்களா? இவர் ரொம்ப ஆபத்தானவர் அப்படின்னா விஜய் வந்து மிக மிக ஆபத்தானவர். அந்த 41 குடும்பங்களை அவர் சந்திக்கிற நிகழ்வை வந்து மீடியா அலோவ் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரிக்ட்லி நாட் மீடியா அலௌடுன்றாருங்க. அப்போ அவங்க எடுத்து கொடுக்குற விஷுவல்ஸ் அந்த அவுட்புட்டை மீடியா போடணுமா? எனக்கு மீடியா வேணான்னு விஜய் சொன்ன மாதிரி விஜய் எனக்கு வேணான்னு மீடியா ஏன் சொல்லக்கூடாது? கரெக்டா? எல்லா உறவுமே எல்லா மீடியாவும் புறக்கணிக்கிறாரு. இல்லை பாஸ், நான் என்ன சொல்கிறேன், எல்லா உறவுமே இருவழி பாதையாக இருக்கணும்ல. நீங்களும் நானும் நட்பாக இருக்கோன்னா அது இருவழி பாதை. உங்களுக்கும் எனக்கும் நடுப்புற ஒரு பாலம் இருக்குது. நீங்களும் நடந்து வரலாம், நானும் நடந்து போகலாம். 2 பேரும் இடையில சந்தித்து கை குலுக்கிக்கலாம். நண்பர்களுக்கு இடையிலான உறவு, காதலர்களுக்கு இடையிலான உறவு, கணவன் மனைவிக்கு இடையிலான உறவு, முதலாளி தொழிலாளிக்கான உறவு, தலைவனுக்கும் தொண்டனுக்குமான உறவு, எல்லா உறவுமே அடிப்படையில் வந்து இருவழிப்பாதை. இங்கே ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் மீடியாவுக்குமான உறவு வந்து ஒரு வழிப்பாதையாக தான் இருக்கும். அவர் கொடுப்பாரு விஷுவலை நான் போடணும்னா ஒரு அறிக்கை கொடுப்பேன். நான் என்ன கேட்குறேன், இந்த மீடியாவை தான் கேட்குறேன். நான் நண்பர்கள் தான் மீடியா இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். நான் கேட்குறேன், மீடியாவை அலோவ் பண்ணக்கூடாது, எனக்கு மீடியா வேணான்னு விஜய் சொல்கிறாரு. விஜய் எங்களுக்கு வேணான்னு மீடியா ஏன் சொல்லக்கூடாது? மீடியா யோசிக்கணும். எக்ஸஸ் கவரேஜ் ஃபார் விஜய் இருக்குல்ல, இது ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப எப்படி சொல்கிறது, ஆரோக்கியமற்றது, முடைநாற்றம் எடுக்கக்கூடியது. இது நல்லதில்லை சமூகத்துக்கு. இந்த அளவுக்கு போய் விஜயை வந்து நீங்கள் வந்து கொண்டாட வேண்டிய அவசியம். விஜய்க்கு உரிய மரியாதையை கொடுங்க கவரேஜில். ஆனால் விஜய் எப்படி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க? எந்த விஜயை? நீங்கள் வேணான்னு உங்களை அடித்து துரத்துற விஜயை. விஜய் பேசாததும் ஒரு தலைப்பு செய்தி தான். விஜய் எங்களோட மீடியா வரக்கூடாதுன்னு சொல்கிறதும் ஒரு செய்தி, ஒரு தலைப்பு செய்தி தான். 24 மணி நேரம் விஜயில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க தலையில். ஆனால் அந்த விஜய் நீங்கள் வேணான்றாரு. அந்த 41 பேர் குடும்பங்களை சந்திக்க போகிற நிகழ்வை, அந்த நிகழ்ச்சியில் மீடியா ஸ்ட்ரிக்ட்லி, அவர் சொல்கிற வார்த்தை சாதாரணமாக கூட இல்லை, ஸ்ட்ரிக்ட்லி எந்த காரணத்தை கூட மீடியாவை அலோவ் பண்ணாதன்றாரு. அப்போ எனக்கு மீடியா வேணான்னு சொல்கிற உரிமை விஜய்க்கு இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆஸ் அ பொலிட்டிஷனாக இல்லை, பட் ஒரு வாதத்துக்கு எடுத்துப்போம் இருக்குது. விஜய் வேணான்னு சொல்கிற உரிமை மீடியாவுக்கு இல்லையா? கண்டிப்பாக சேனல்ஸ் தாங்க முடிவு பண்ணணும். உருவுன்றான், ப்ளக்கை உருவுன்றான். உங்கள்கிட்ட எங்கே ஆக்சிஜன் இருக்குது, நீ வேணாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா மதியாதார் தலைவாசல் மிதியாமை கோடி பெறும் இல்லையா? கண்டிப்பாக மீடியா தான் முடிவு பண்ணணும். மொத்தத்தில் விஜயோட அரசியல் வந்து ஆரோக்கியமற்ற அரசியலுங்க. அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது. அவர் வந்து அரசாங்கத்தை கேள்வி கேட்குறாரு, பிரச்சாரம் பண்ணுற அவருடைய உரிமை பாதுகாக்கப்படணும். இது எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேங்க. ஆனால் விஜயோட அணுகுமுறை குறிப்பாக இந்த சம்பவத்துக்கு பிறகு ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிப்பதாகவும் முடை நாற்றம் எடுக்கக்கூடியதாகவும் ஆபத்தானதாகவும் இருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்துக்கு 15-10 நாள் பொறுத்து அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்க போகிற நிகழ்வுக்கு டிஜிபியிடம் ஒரு அனுமதி கோரிய கடிதத்தில் உள்ள விஷயங்கள் அருவருக்கத்தக்கவை. உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு ஃபேண்டம் மீடியாவுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.